என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ரியா, அப்பா வருவார்டா, நீ ஒரு வாய் சாப்பிடுமா. ஐயோ கடவுளே, இவன் எங்க போனா? நேத்து நைட்டு வீட்டுக்கும் வரல, ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லல. குழந்தை வேற அப்பா அப்பான்னு அழுதுகிட்டே இருக்கு. குழந்தை வீட்டுல இருக்கு, அவன் இல்லைன்னா குழந்தை இருக்காதுன்னு அவனுக்கு தெரியாதா? ஒரு ஃபோன் கூட பண்ணாம ஏன் இப்படி பண்றான்? நேத்து அந்த பொண்ணை வீட்டுல விடுறதுக்காக தான் போனான். ஒருவேளை அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஐயோ, குழந்தை வேற அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேக்குறா. ஒரு போனாவது பண்ணி அவகிட்ட பேசினா கூட அவ கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். பேசாம சக்திக்கு போன் பண்ணி பாப்போம், அவன் எங்க இருக்கான்னு சக்திக்கு தெரியாம இருக்காது. இருமா, அப்பாக்கு தான் போன் பண்றேன். போன் பண்ணி தரேன், அப்பா கூட பேசு, சரியா? இரு, போன் பண்றேன். ஐயோ, இந்த சக்தியும் போன் எடுக்க மாட்டேங்கிறானே. சக்தி போன் எடுத்தாலாவது பக்கத்துல அவன் இருந்தா கொஞ்சம் குடுக்கவாவது சொல்லலாம். ஒரு போன்லயாவது பேசின இந்த புள்ள கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குமே. ஹலோமா. சக்தி, எங்கப்பா இருக்க? அவன் எங்கப்பா? நேத்து ராத்திரி வீட்டுக்கும் வரல. நேத்து ராத்திரில இருந்து போனும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போனும் எடுக்க மாட்டேங்கிறான், சுவிட்ச் ஆஃப்னு வருது. குழந்தை வேற அப்பா அப்பான்னு அழுதுகிட்டே இருக்கா. ஒரு வாய் கூட சாப்பிடாம அப்பா வேணும் அப்பா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் எங்கப்பா உன் கூடயா இருக்கான்? ஐயோ, இப்ப அவனை காணோம்னு சொன்னா பயந்துருவாங்களே. ஆமா, இல்லம்மா, அவன் என் கூட இல்ல. ஆனா நேத்து நைட்டு ஏதோ முக்கியமா ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு, அதை பார்க்கணும்னு சொன்னான். அதனால கூட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்திருப்பாமா. அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்லையா? என்னப்பா அது? எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் போனை போட்டு சொல்லுவானே. குழந்தை அவன் இல்லாம இருக்க மாட்டான்னு அவனுக்கே தெரியும்ல. போன் பண்ணியாவது சொல்லியிருப்பானேப்பா. போனும் பண்ணல, போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வேற வருது. அதுமா ரொம்ப எமர்ஜென்சியான கேஸுங்கிறதுனால ஒருவேளை மறந்துட்டு இருப்பானோ என்னவோமா. ஐயோ சரிப்பா சக்தி, குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்கா, சாப்பிடவும் மாட்டேங்கிறான். அவன் ஒரு போனாவது பண்ணி பேசினா கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருப்பா. நீ கொஞ்சம் அவன்கிட்ட போனா போன் பண்ணியாவது கொஞ்சம் பேச சொல்லுப்பா அவகிட்ட. சரிம்மா, நான் இப்போ அவனை பார்க்கதாம்மா போய்கிட்டு இருக்கேன். நான் போனதும் அவனை ஃபோன் பண்ணி ரியா கிட்ட பேச சொல்றேம்மா. அப்புறம் நான் கொஞ்ச நேரத்தில் அவனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேம்மா. சரிப்பா சக்தி, அவனை சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லுப்பா. அவன் வராம இவ சாப்பிடவும் மாட்டா. இப்ப போனதும் போனையாவது பண்ணி பேச சொல்லு, அப்பதான் இந்த பிள்ளை அழுகையாவது நிறுத்துவா. சரிம்மா, அதான் இப்போ போயிடுவேன். போனதும் ஃபோன் பண்ணி பேச சொல்றேம்மா. செல்லம், அப்பா இப்ப ஃபோன் பண்ணுவாரு. அப்பா கிட்ட பேசினதும் ஒரு வாய் சாப்பிடணும், சரியா? ஐயோ சரிம்மா, அப்பா இப்ப ஃபோன் பண்ணி பேசுவான், இப்ப வந்துருவான். அழாம இருடா. ஷோ, இவன் வேற எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையே. நேற்று ராத்திரியில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கேயுமே காணோம். எங்கதான் போயிருப்பான்? என்னைக்குமே ஐஸ் விட்டுட்டு போயிட்டானா அந்த பார்ல தான் போய் உட்காந்துட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு அங்கேயும் போல. அப்ப எங்கதான் போயிருப்பான்? போரா போரா தானா வருவா மெதப்புல திரிஞ்ச வீரா பில்லா வீணா போச்சு பொசுக்குன்னு உடஞ்ச ஓ சொக பார்வை ஒரசுது மேல சிரிக்கிற ஓச சரிக்குது ஆல தீ தூவி ஏத்தி தூவி ஏத்தி தூவி போனா வேணும் நானும் வாழ. டேய், இங்கேயே இருக்க? உனக்கு எங்கெல்லாம் தேடுறது? நேற்று ராத்திரில இருந்து உனக்கு தேடிக்கிட்டு இருக்கேன்டா. போனை ஏன்டா முதல்ல சுவிச் ஆஃப் பண்ண? லைஃபே ஆஃப் ஆயிடுச்சு, போன் மட்டும் ஆன்ல இருந்து என்னடா பண்ண போகுது? டே அறிவு கட்டவனே, நேற்று ராத்திரில இருந்து வீட்டுக்கும் போகாம போனையும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற. உன்னை காணோம்னு எங்க அம்மா வேற பயந்துகிட்டு இருக்காங்க, ரியா வேற அழுதுகிட்டு இருக்கா. நான் வேற உன்னை காணோம்னு ஊரெல்லாம் தேடி டென்ஷன் ஆகி போயிருக்கேன். நீ என்னடா இங்க உட்காந்து பஞ்ச அடிச்சிட்டு இருக்க?
இதுல ஐஷு வேற விட்டுட்டு போயிட்டான்னு ஃபீலிங்கா பேசிட்டு வேற வச்சுட்டேன். நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமாடா? என்னடா ஐஷு போயிட்டான்னு செத்துருப்பேன்னு நினைச்சியா? யாரு நீயா சாவ? ஐசுக்காக இருக்கிறவனுங்களை எல்லாம் சாவடிப்பிய தவிர நீ சாவ மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. டேய் பின்ன என்னடா, அவ என்னமோ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் விட்டுட்டு போற மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளும் ஒரு 100 தடவை உன்னை விட்டுட்டு போயிட்டா, நீயும் ஒரு 100 தடவை ஃபீல் பண்ணிட்ட. பார்த்து பார்த்து எங்களுக்கே டயர்ட் ஆயிடுச்சுடா மச்சான். எனக்கும் தாண்டா டயர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னாலையும் முடியாது. டேய் என்னடா சீரியஸா பேசுற? இப்ப என்ன ஆயி போச்சு? ஐஷோட அம்மா அப்பா வந்து அவளை கூட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதானே? அவங்க என்ன அவளை துபாய்க்கேவா கூட்டு போயிட்டாங்க? இந்த ஊர்ல தானே இருக்காங்க, பாத்துக்குவோம் விடு. இல்லடா சக்தி, இப்ப அவங்க அம்மா அப்பா வந்து அவளை கூட்டிட்டு போனது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவ போகும்போது என்கிட்ட ஒன்னு சொல்லிட்டு போனாடா. எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஆனா என்னால உங்களோட வாழ முடியாது. என் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு நான் உங்க கூட வரமாட்டேன். அதே மாதிரி நீங்களும் உங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு என் கூட வர வேண்டாம். எல்லாரும் சம்மதிச்சா மட்டும்தான் நம்ம ஒன்னா சேர முடியும்னு சொன்னான். என்னது, எல்லாரும் சம்மதிச்சாதான் ஒண்ணு சேர முடியுமா? ஏண்டா அப்படின்னா என்னுயிரே முடிஞ்சாலும் நீங்க ஒண்ணு சேர முடியாதேடா. இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, யாரு சம்மதிச்சாலும் உன் பாப்பா சம்மதிக்க மாட்டாரேடா. அது உண்மைதான். ஆனா இப்போ ஐஷுவோட அம்மா அப்பாவாவது சம்மதிக்கணும்டா. அப்பதான் அவன் மனசை கொஞ்சமாவது மாத்த முடியும். டேய் என்னடா அதெல்லாம்? ஏதோ நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. டேய் உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குடா. இந்த நேரத்துல போயிட்டு அவங்க சம்மதிக்கணும் இவங்க சம்மதிக்கணும் அப்பதான் ஒண்ணு சேர முடியும்னா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா உங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு அந்த குழந்தை தாண்டா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. டேய் நானும் ரியாவுக்காக தாண்டா ஐஷு எங்க கூட இருக்கணும்னு யோசிக்கிறேன். சர்ரா, ராத்திரி எல்லாம் இங்க உட்காந்து யோசிச்சு ஏதாவது பெட்டரா பிளான் பண்ணிருப்பியே, அது என்னன்னு சொல்லு. சொல்றேன்டா. டேய் என்னடா பிளான் சொல்லி தொலைடா, என் தலையெல்லாம் வெடிக்குது. டே சக்தி, ஐஷு என் கூட வரணும்னா அதுக்கு முதல்ல ஐஷுவோட அம்மா அப்பா சம்மதிக்கணும். ஐஷுவோட அம்மா அப்பா சம்மதிக்கணும்னா அதுக்கு முதல்ல அவங்க அந்த ராகேஷ்க்கு ஐஷுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல தடுக்கணும். அதுக்கு அந்த ராகேஷ் கெட்டவன்னு முதல்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியணும். பொண்ணுங்க விஷயத்துல அவன் ஒரு பொறுக்கின்னு மட்டும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனை நிச்சயமா ஐஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அதோட ராகேஷோட ஸ்கிரிப்டை முடிச்சிடலாம். அந்த ராகேஷ் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஐஷு அம்மா அப்பாவுடைய மனசை மாத்தி ஐஷுவை ஏன் கூட கூட்டிட்டு வர்ற வேலையை நான் பாத்துக்குவேன். டே சரிடா, நீ சொன்ன மாதிரி அந்த ராகேஷ் தப்பானவன்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா ஐஷுவா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அந்த ராகேஷ் தப்பானவன் எப்படி அவங்களுக்கு ப்ரூவ் பண்றது? நம்ம யாராவது போய் அந்த ராகேஷ் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு சொன்னா அவங்க அம்மா அப்பா நம்புவாங்களா? சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்கடா. அவன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்க அம்மா அப்பா நம்புவாங்க. அதுக்கு நம்ம எங்கடா போறது? அவன் என்ன லோக்கல்னு நினைச்சியா? இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணு கூட இருக்கிறத போட்டோ எடுத்து அவங்க அம்மா அப்பாவுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கு? டே அவன் லெவலே வேறடா. அவன் லண்டன் பாரிஸ்னு வேர்ல்டு வைடா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கான்டா. அவன் ஏதாவது பொண்ணு கூட இருக்கிற மாதிரி போட்டோ வேணும்னா அதுக்கு லண்டன்ல இருந்து அந்த டீனாவை தாண்டா வர வைக்கணும். டேய் டீனாவுக்காக லண்டன் வரைக்கும் போக முடியாதுடா. அவ்வளோலாம் நம்ம கிட்ட பட்ஜெட் இல்ல. இந்த ஊர்லயே ஏதாவது சோனா நமக்கு கிடைக்காமையா போயிருவா? சோனாவா? அது யாருடா? டேய் எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுடா. உனக்கு புரியாதுடா சக்தி, ஆனா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள் ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள். ஐஷு கண்ணு, அம்மாச்சி என்ன கண்ணு இது? எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கவோ? இங்க பாரு ஐஷு கண்ணு, உண்மையை சொல்லணும்னா நீ பண்ணினது தப்பு. நீ உன் புருஷனை விட்டு வந்திருக்க கூடாது. உன் அப்பனா அதால கூப்பிட்டாவண்டா. நீ உன் புருஷனையும் பிள்ளைய விட்டுட்டு எதுக்கு வந்த சொல்லு. என்ன அம்மாச்சி நீங்களே இப்படி சொல்றீங்க? அதான் ஆமா ஐஷு கண்ணு, இங்க பாரு, உன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் அந்த டாக்டர் தம்பியை பிடிக்கலைங்கிறதுக்காக அந்த தம்பியோட நீ சேரக்கூடாதுன்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்துட்டாவோ. ஆனா என்ன இருந்தாலும் நீ பெத்த புள்ளைய விட்டுட்டு நீ வந்தது ரொம்ப தப்பு. அந்த புள்ளைய பத்தி கொஞ்சம் நீ யோசனை பண்ணி பாத்தியா? ஐயோ அம்மாச்சி, என் குழந்தைய விட்டுட்டு வந்ததுல எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண சொல்றீங்க? அம்மாவுக்கும்
அப்பாவுக்கும் நான் ஷமீரோட போய் சேர்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என்னை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த என் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு நான் எப்படி என் சந்தோஷம் தான் முக்கியம்னு போக முடியும் அம்மாச்சி? அட நீ சொல்றது சரிதான் ஐசுகண்ணு. பெத்தவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு போக கூடாதுன்னு நீ நினைக்கிறது சரிதான். ஆனா அதுக்காக இப்ப உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு புள்ள இருக்கு. நீ பெத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்க, ஆனா நீ பெத்தவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ண போற ஐசுகண்ணு? நான் என்ன பண்றது அம்மாச்சி? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப மட்டும் நான் ஷமீரோட போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அம்மா அப்பா நிச்சயமா என் முகத்துல கூட முழிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஷமீர் ஆக்சிடென்ட் பண்ணது அந்த ராகேஷ் தான். இப்ப நான் மட்டும் ஷமீரோட போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த ராகேஷ் ஷமீரையும் என் குழந்தையும் ஏதாவது பண்ணிடுவானோன்னு வேற எனக்கு பயமா இருக்கு. அதுலயும் அம்மா அப்பாவோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அந்த ராகேஷ் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை அம்மா அப்பாவே மனசு மாறி ராகேஷ்க்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்னு முடிவு பண்ணனா மட்டும்தான் என்னால ஷமீர் கூட போய் சேர முடியும். ஆனா அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல அம்மாச்சி. ஐயோ சரி ஐசுகண்ணு, நீ ஒன்றும் கவலைப்படாத. பெற்றவங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது, அதே சமயத்துல புருஷனோடையும் பிள்ளையோடையும் போய் சேரணும்ட்டு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் அந்த கடவுளுக்கு தெரியும். நிச்சயமா உன்னை உன் புருஷனோடையும் பிள்ளையோடையும் அந்த கடவுள் சேர்த்து வைப்பாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத கண்ணு. அப்புறம் இங்காரு உன் கூட இந்த அம்மாச்சி இருக்கேன். அவ்வளவு சீக்கிரத்துல உனக்கு இந்த கல்யாணத்தை நடத்த வைக்கிறதுக்கு நான் விட்டுற மாட்டேன். எதையாவது பண்ணி நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம். நீ ஒன்றும் கவலைப்படாத ஐசுகண்ணு. நீ முதல்ல சாப்பிடு. இங்க இப்படி அழுதுகிட்டே சாப்பிடாம இருந்தா ஒண்ணும் மாற போறது இல்ல. நீ முதல்ல சாப்பிடு, எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணலாம். நீ சாப்பிடு. ஐஷு, என்ன இன்னுமா அழுதுட்டு இருக்க? இங்க பாரு ஐஷு, நீ அழுது ஒன்றும் ஆக போறதில்ல. இங்க பாரு ஐஷு, நீ படிச்ச பொண்ணு தானே, கொஞ்சம் ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணு. நீ அவனை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்தது. ஆனா இப்போ உன்னால ஒரு முஸ்லீம் பையனோட போய் சந்தோஷமா வாழ முடியாது. அதுக்கு உன் அம்மா அப்பாவும் சம்மதிக்க மாட்டாங்க, அவன் வீட்லேயும் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு ஹிந்துவும் முஸ்லீமும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா கடைசி வரைக்கும் பிரச்சனை மட்டும்தான் வரும். அவன் கூட போய் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறதை விட உன் அம்மா அப்பா சம்மதத்தோட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழற வழியை பாரு ஐஷு. காதலிச்சவன் கூடயே தான் கடைசி வரைக்கும் வாழணும்னா அப்புறம் இந்த உலகத்துல யாருக்குமே கல்யாணம் நடக்காது, யாருமே வாழ முடியாது. எல்லாரும் ஜாதி மதம் பணம் காசுன்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக காதலிச்சவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால நீயும் நடந்த எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட சந்தோஷமா வாழணுங்கிற மைண்ட் செட்டுக்கு முதல்ல வா. அப்புறம் கிளவி, அந்த கதிரும் அமுதாவும் ஊருக்கு போயிட்டாங்களே, நீ ஊருக்கு கிளம்பல? ஐயோ மாப்பிள்ளை, இல்ல மாப்பிள்ளை, எப்படி கிளம்புறது? அதுதான் உங்களுக்கும் ஐசுகண்ணுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். சரி, கல்யாணம்னா ஏகப்பட்ட வேலைகள் இருக்குமா இல்லையா, அதான் கூட மாட நின்று எல்லாம் செஞ்சு கொடுப்போமேன்ட்டு நான் போகாம இங்கே இருந்துட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் இருக்கிறதே இருக்கிற உன் பேத்திக்கு கொஞ்சம் நல்ல புத்திமதி சொல்லி கொடு. இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும்னு கொஞ்சம் புரிய வை. ஐயோ மாப்பிள்ளை, நீங்க சொன்னாலும் சொல்லாக்காட்டியும் இத்தனை நேரம் அதை தான் புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல கிழவி, ஏதோ இந்த கதிருக்கும் அமுதாவுக்கும் சப்போர்ட் பண்ணி இங்கே குட்டையே குழப்புவேன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஐஷுக்கு இந்த மாதிரி நல்ல புத்தியெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே இருந்துக்கலாம். இல்லை ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஐயோ மாப்பிள்ளை, என்ன இப்படி சொல்லிவிட்டீவோ? உங்களுக்கு தெரியாதா நான் உங்களோட பேன்? உங்களுக்கு எதிரா நான் ஏதாவது பண்ணுவேனா? பண்ணாமல் இருந்தால் உனக்கு நல்லது. சரி சரி, ஐஷுவை பார்த்துக்க. நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளை, நீங்க போயிட்டு வாங்க. ஐசுகண்ணே, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இந்த பம்பரக்கட்ட தலையில நான் பார்த்துக்கிடுறேன். இவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தான் தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ முதல்ல சாப்பிடு, எல்லாம் சரியா போகும். ராகேஷ், அரவிந்த் வாப்பா. மாமா, நான் உங்களை பார்க்க வரல, அந்த ராகேஷை பார்க்க வந்திருக்கேன். அவனை முதல்ல கூப்பிடுங்க. என்ன அரவிந்த், நீ வந்ததும் வராததுமா ராகேஷ் தம்பியை கூப்பிடுங்கன்னு சொல்ற? என்ன அந்த கதிர் கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கியா? பிரச்சனை பண்றது நாங்கள்ல மாமா, நீங்க தான். ஐஷுக்கும் ஷமீருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சும் அவளை ஷமீர் கிட்ட இருந்து பிரிச்சு அந்த ராகேஷ்க்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே. உங்களுக்கு ஷமீரை பிடிக்கல சரிதான், ஆனா இந்த ராகேஷ் எவ்வளவு கேட்டவன் உங்களுக்கு தெரியுமா மாமா? இங்க பாரு அரவிந்த், அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ராகேஷ் தம்பி நாங்க துபாயில இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து நான் அவரை பார்த்திருக்கேன். அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். உனக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? ஐயோ மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவன் உங்ககிட்ட நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் சரியான ஃப்ராடு மாமா.
போது நிறுத்த அரவிந்த். அந்த கதிரோட சேர்த்துக்கிட்டு என் பொண்ணு அந்த டாக்டர் பையலோட சேர்த்து வைக்கணும்னு தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் நான் நம்ப போறது இல்ல. என்ன இருந்தாலும் என் பொண்ணு ஐஷுவுக்கும் அந்த ராகேஷ் தம்பிக்கு தான் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. எப்படி நடக்குதுன்னு நாங்களும் பாக்குறோம் அம்மா. நீயும் அந்த கதிர் பக்கம் பேசுறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வரேன்னா, இதுக்கப்புறம் நீயும் இந்த வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. வெளியே போ. வெளியே போறதுக்கு நான் ஒன்றும் இப்போ உங்க மருமகனா வரல. அசிஸ்டன்ட் கமிஷனர் அரவிந்தா வந்திருக்கேன். அந்த ராகேஷை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். போய் அவனை கூட்டிட்டு வாங்க போங்க. டேய், எதுக்குடா அவரை அரெஸ்ட் பண்ற? அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன காரணம் இருக்கு? ஷமீரை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்த கேஸ்ல அவரை ஆக்சிடென்ட் பண்ண சொன்னதே அந்த ராகேஷ் தான். அதுக்கு என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்கு. அதுக்காக தான் அவனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அவனை போய் முதல்ல கூட்டிட்டு வாங்க மாமா. மாப்பிள, அரவிந்த் வந்திருக்கான். அரவிந்தா? எந்த அரவிந்த் அங்கிள்? அதான் மாப்பிள, என் சொந்தக்கார பையன் அரவிந்த். ஆனா இப்ப அவன் அசிஸ்டன்ட் கமிஷனரா வந்திருக்கேன், ராகேஷை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் மாப்பிள. ஏதோ அந்த டாக்டரை ஆக்சிடென்ட் பண்ண கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றான். ஓ, அந்த ஏசியா? அவனை தான் நான் ரொம்ப நாளா பார்க்கணும்னே காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் வீட்டுக்கே வந்திருக்கானா? என்ன மாப்பிள இது? அவன் உங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள. ஐயோ அங்கிள், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவனால எல்லாம் என்னை அரெஸ்ட் பண்ண முடியாது. அந்த கேஸ்க்கு அவன்கிட்ட என்னை அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இருக்காது. அவன் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பான். இருங்க, நான் வரேன், நான் வந்து பேசுறேன், நீங்க நடங்க. சரிங்க மாப்பிள, வாங்க. இவனா? இவன் தான் அரவிந்தா? இவன் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல... டேய் வாடா, உன்னை தாண்டா ரொம்ப நாளா பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு தான்டா உன்னை பார்க்கறதுக்கு எல்லாமே பக்காவா அமைஞ்சிருக்கு. உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் இன்னைக்கு உனக்கு கொடுக்குறேன். டேய், உனக்கு கொடுக்க வேண்டியது எனக்கு 5 வருஷத்து கணக்கு பாக்கி இருக்குடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.